வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர்ஸ் கவுன்சில். நண்பர்களே, இன்னைக்கு நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். சர்க்குலர் நம்பர் 20/2025 என்று சொல்லக்கூடிய அந்த சர்க்குலர் 17/1/2025 வெளியிடப்பட்ட இந்த சர்க்குலர் தான். இந்த சர்க்குலரானது ஆஸ் பர் நேஷனல் கவுன்சில் மீட்டிங் 30/11/2024 இந்த அமெண்ட்மெண்ட்டு முடிவு செய்யப்பட்டது. இந்த சர்க்குலர் எதை பற்றியது அப்படின்னு சொன்னால், மாடிஃபிகேஷன் ஆஃப் எஸ்ஓடி ஸ்கீம் ஆஃப் ட்ரைனிங்கில் ஸ்லைட் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றிய ஒரு சுற்றறிக்கையானது. இதில் நிறைய செய்திகள் இதில் சொல்லப்பட்டிருந்தாலும் மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ப்ரீ ஏஎல்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இருந்தது. ஹிமாலயா வுட் பேட்ச், ப்ரீ-ஏஎல்டி, ஏஎல்டி, எல்டி என்று இருக்கும். ட்ரைனிங் ஆஃப் ட்ரைனர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ட்ரைனர்ஸ்க்கான ட்ரைனிங்கில் டியூரேஷனில் சில மாறுபாடுகள் சிலவைகள் நீக்கியிருக்கிறாங்க. இதில் இந்த ப்ரீ-ஏஎல்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கிறத அதை வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. ப்ரீ-ஏஎல்டி கோர்ஸ் இஸ் வித்ட்ரான் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, 2 ஆண்டுகளுக்கு மட்டும் பண்ணியிருக்கிறாங்க. என்ன காரணத்தால் பண்ணியிருக்கிறாங்க? ட்ரைனர்ஸோட எண்ணிக்கையை கூட்டணும் என்று சொல்லக்கூடிய காரணத்திற்காக 30/11/2024 30/11/2026 வரைக்கும் இந்த விதி செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அல்லது நீக்கி விடலாம், எப்படி வேணால் நடக்கலாம். இந்த ப்ரீ-ஏஎல்டி வித்ட்ரா பண்ணியிருக்கிறதுங்கிறது இந்த 2 ஆண்டுகளுக்கு மட்டும்தான். அதை மனதில் கொள்ள வேண்டும். இப்போ ப்ரீ-ஏஎல்டி நீக்கி இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பொருள் அதற்கு? வாட்ஸ் அ மீனிங்? யூ கேன் டைரக்ட்லி கோ டு ஏஎல்டி கோர்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் அண்ட் கெட் த பார்ச்மெண்ட் ஆஃப் த ஹிமாலயா வுட் பேட்ச் கோர்ஸ். ஹிமாலயா வுட் பேட்ச் கோர்ஸ் முடித்து நீங்கள் பார்ச்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா அதற்கு பிறகு 6 மாதங்கள் கழித்து நீங்கள் நேரடியாக ஏஎல்டி கோர்ஸுக்கு போகலாம் என்பதுதான் இது மிக முக்கியமான ஒரு மாற்றமாக திகழ்கிறது. இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே. அதனால் யார் யாரெல்லாம் ஹிமாலயா வுட் பேட்ச் கோர்ஸ் முடித்து பார்ச்மெண்ட் பெற்றிருக்கிறீர்களோ அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு விரைவில் அடுத்த நிலைக்கு தங்களை உயர்த்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, முதல்லையே நாங்கள் ப்ரீ-ஏஎல்டி முடிச்சிருக்கிறோம் அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணலாம், டைரெக்டாக அப்படியே ஏஎல்டி போகலாம். அதில் ஒன்றும் மாற்றங்கள் இல்லை. நீங்கள் ப்ரீ-ஏஎல்டி கம்ப்ளீட் பண்ணவங்களும் ஏஎல்டி போகலாம். ப்ரீ-ஏஎல்டி போகாமல் இப்போ தான் நம்ம வுட் பேட்ச் கோர்ஸ் முடித்து பார்ச்மெண்ட் வாங்கிட்டோம்னா ஆஃப்டர் 6 months யூ கேன் அப்ளை ஃபார் ஏஎல்டி கோர்ஸ். இந்த ஏஎல்டி கோர்ஸுக்கு போகிறதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் முதல்ல இருப்பது போலவே எஸ்ஓடியில் ஸ்கீம் ஆஃப் ட்ரைனிங்கில் என்ன இருக்குது, அந்த 6 months கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்கிற புது விதி, பேசிக் அல்லது அட்வான்ஸ் கோர்ஸ் ஒன்று அசஸ் பண்ணியிருக்கணும் என்பது தான். அதை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் இப்போ ப்ரீ கோர்ஸ் அசைன்மெண்ட் இருக்குது, மற்ற செல்ஃப் லேர்னிங் மாடியூல்ஸ்லாம் இருக்குது. அது வழக்கம் போல் உள்ளது தான். முக்கியமான விதி என்னென்னா, ப்ரீ-ஏஎல்டி கோர்ஸ் வித்ட்ரா பண்ணிட்டாங்க, வுட் பேட்ச் கோர்ஸ் கொடுத்து பார்ச்மெண்ட் வாங்கிட்டவங்க பார்ச்மெண்ட் வாங்கி 6 months ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஏஎல்டி கோர்ஸ் போகலாம் என்பது தான் இந்த எஸ்ஓடியினுடைய ஸ்லைட் மாடிஃபிகேஷன் சொல்லக்கூடிய முதல் மாற்றம். அதற்கு பிறகு என்ன, ஏஎல்டிலேருந்து எல்டிக்கு போகிறதுக்கான முதல்ல 2 ஆண்டுகள் இடைவெளி இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 1 ஆண்டு இடைவெளி இருந்தாலே போதும். ஏஎல்டி கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஆனரபிள் சார்ஜ்லாம் வந்த பிறகு அதிலிருந்து 1 year இடைவெளி இருந்தாலே அதற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் எல்டி கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். முதல்ல 2 ஆண்டுகள் இடைவெளி இருக்கணும்னு இருந்தது, இப்போ 1 year இருந்தால் போதும். மற்றபடி வழக்கமாக உள்ள அதே எஸ்ஓடியில் உள்ள சேம் எலிஜிபிலிட்டிஸ் இதற்கும் பொருந்தும். இது ஸ்கவுட் விங்க்கு மட்டும்தான் இல்லை, இந்த விதிகள் அப்படியே கைடு விங்க்கும் பொருந்தும். அதை கவனத்தில் கொண்டு கைடு விங்கில் இருக்கக்கூடிய நண்பர்களும் என்ன பண்ணலாம், ஏஎல்டி எல்டி முடித்து கொள்ளலாம். அடுத்தது ரெனியூவல் ஆஃப் ஆனரபிள் சார்ஜஸ். இப்போ ஏஎல்டி எல்டி கம்ப்ளீட் பண்ணவங்க உங்கள் ஆனரபிள் சார்ஜை ரெனியூவல் பண்ணணும். முதல்ல எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருந்ததுன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் ஆனரபிள் சார்ஜ் ரெனியூவல் பண்ணணும். இதை இப்போ 5 ஆண்டுகளாக மாற்றிருக்காங்க. honorable charge renewal will be done in 5 years instead of 4 years. அது ஒரு சலுகையாக கருதப்படுகிறது.
ஆகையினால் நண்பர்களே, இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு நமது பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸில் உள்ள எல்லா இமாலயா வுட் பேட்ச் ஹோல்டர்ஸ், குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஸ்கவுட்டிங்கில் கைடிங்கில் உள்ள வுட் பேட்ச் ஹோல்டர்ஸ் விரைவில் பயிற்சியாளராக மாறுவதற்கான நல்ல வாய்ப்பு. இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் புதிய செய்திகளோடு வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.